தயவு பாகம் 4 நூற்பெயர் மாயை. மாயை இயற்றி அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. அத்தியாயம் 2 தொடர்ச்சி. மலமும் மலரும் தொடர்ச்சி. அம்பலக் காட்சி. அம்பலக் காட்சி. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயாபெருஞ்சோதி ஆனந்த திருநடன பெருஞ்செயலின் உண்மை இது சமயம் அம்பலத்திலிருந்து காண்கின்றோம். இந்த உண்மையை முன்பு எப்போதும் கண்டுகொண்டோம் இல்லை. எனினும் இந்த அற்புத திருநடனம் அனாதி காலம் தொட்டு நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. இக்காட்சியை உண்மையாக கண்டு நித்திய வாழ்க்கையில் பயன் கொண்டு தயானந்தமயமாய் திகழச் செய்தல் பொருட்டே நம்மை இதுவரை திரைமறைவில் திரோபவம் செய்து உள்வளர வாழ்வித்துக் கொண்டு வந்துள்ளார். அகப்பரிணாமம். அகப்பரிணாமம். மண்ணோடு மண்ணாய் கல்லோடு கல்லாய் புதைவுற்று கிடந்த நாமாகிய ஆன்ம சிற்றணுவை சுட்டி அறிதற்கும் கூடாது இருந்திருந்தோம். மண்ணோடு மண்ணாய் கல்லோடு கல்லாய் புதையுற்று கிடந்த நாமாகிய ஆன்ம சிற்றணுவை சுட்டி அறிதற்கும் கூடாது இருந்திருந்தோம். அதிலிருந்தே இந்த பெரிய இன்பானுபவத்தை வழங்குதல் பொருட்டு முதலில் ஓரறிவு முதலாம் புலன் அறிவை தழைக்கச் செய்ய ஒரு புல்லின் கருவில் சேர்த்தார். அதற்கு மேல் எத்தனையோ கோடி பிறவியில் சேர்க்கப்பட்டு புலன் அறிவு வளர்ந்தது, மன அறிவு தழைத்தது. அது நிரம்பிய இஞ்ஞான்று அந்த ஆன்ம ஞானமும் வந்து விளங்குகின்றது. இவ்வளவு நெடுங்காலமாக அணுத்துவமாய் அருகி கிடந்தார் நம் பதி. அது நாமாயிருந்த உண்மையையும் இன்னே அறிகின்றனம். அது நாமாய் இருந்த உண்மையும் இன்னே அறிகின்றனம். இங்கனம் அளவரிய நெடுங்காலம் அணுத்துவமாயிருந்த நாம் என்பது அந்த தயாபெரும் ஜோதியாய் வெளிப்படுகின்றார். இங்கனம் அளவரிய நெடுங்காலம் அணுத்துவமாயிருந்த நாம் என்பது அந்த தயாபெரும் ஜோதியாய் வெளிப்படுகின்றார். இந்த வெளிப்படல் அனக நிறைவே அன்றி வேறு அல்ல. இனி தயாபெரும் ஜோதிபதி அனக நடனத்தை அனைத்துலக மக்களும் கண்டுகொள்ளச் செய்வார். சிற்றணு சிற்றம்பலத்தே இருந்தாடிய சிவபதி சிற்றம்பலத்தே இருந்தாடிய சிவபதி இதுகாரும் தன் உண்மையை காட்டாது ஆனந்த நடனம் புரிந்து கொண்டே இருந்தார். அந்த அம்பல வாணனை கண்ட ஆன்மாக்கள் பலரும் தவம் புரிந்து பலவேறு சித்திகளையும் பத பிராப்திகளையும் பெற்று மகிழ்ந்தார்கள். பதியொடு கலந்து ஒடுங்கின பல ஆன்மாக்கள். பதியொடு கலந்து ஒடுங்கின பல ஆன்மாக்கள். அவை மேற்பிறவி வேண்டாது ஒன்றி கிடந்தனர். மற்றும் சிலரோ ஆன்மாலயத்து இறைவனை புறத்தே கண்டு வழிபட அற்புத சிற்ப ஆலயங்களையும் மூர்த்தி தல தீர்த்தங்களையும் விழா வைபவ கொள்கை கோட்பாட்டு முறைகளையும் பக்தி மார்க்கத்தையும் ஏற்படுத்தினார்கள். அக ஒழுக்கம் குன்றி
புற நாட்டமும் வாழ்க்கை போராட்டமும் மிகுந்த இந்த சமயத்தில் நமது சிற்சபேசர் எல்லாம் வல்ல தயாபெரும் ஜோதிபதியாய் இம்மார்க்கத்துறும் யாவரும் கண்டுகொள்ள வெளிப்படுகின்றார். இன்று அனகமுறுகின்ற நம் முன்போல் அகத்தே மறைந்திருந்து இன்று அனகமுறுகின்ற நம் பதி முன்போல் அகத்தே மறைந்திருந்து ஆடிக்கொண்டே உலகையெல்லாம் ஆட்டுபவர் அல்லர். அனக நடனத்தால் அணுநிலை கடந்து அகவொளியே தயாபெரும் ஜோதியாய் அதுவே புற உடம்பாய் ஆக்கி கொள்ளச் செய்ய உள்ளார். அடுத்து உப தலைப்பு உடலின் அவசியம். உடலின் அவசியம். மண்ணான கண்ம உடல் பூத அணுக்களின் கூட்டுறவால் ஆக்கப்பட்டு ஆன்மாவை சூழ்ந்து கொண்டே உள்ளதுமாம். இவ்வுலகில் ஆதியிலிருந்தே மல உடம்பாயே இருக்கின்றது. இந்த மல உடம்பின் சேர்க்கையால் தான் ஆன்ம வடிவாகிய நாம் புலனறிவு விளக்கம் பெற்றுக்கொண்டே வந்துள்ளோம். ஒவ்வொரு பிறப்பினூடும் தேகமில்லாமல் நாம், அதாவது ஆன்மாவாகிய நாம் தேகமில்லாமல் விளங்க முடியாது என்று அறிகின்றோம். ஆனால் இந்த தேக கவசம் நமது பரிபாக நிலை வரை உண்மையை காட்டாத திரைமறைப்பாக இருக்கின்றது. இதனால் தான் இம்மறைப்பு மலமாக உரைக்கப்பட்டு வந்தது. இம்மலத்தின் இன்றியமையாமையும் இப்பொழுது கண்டுகொள்ளுகின்றோம். கடவுள் அருள்தானே, கடவுள் அருள்தானே இதுகாரும் இம்மலம் எனும் இழிகுணப் பொருளால் உண்மையை மறைத்து கொண்டு சூழ்ந்ததாக அறிகின்றோம். வசை வசை என்ற சொல்லை அடுத்தடுத்து சொற்பெருக்கு செய்தால் சைவமாவது போலும். அவ்வகை அல்லது தூற்றல் என்னும் பொருள் கொண்ட அம்பல் என்ற சொல்லையும் அடுத்தடுத்து சொல்லும்போது தூற்றல் தூற்றல் என்னும் பொருள் கொண்ட அம்பல் என்ற சொல்லையும் அடுத்தடுத்து சொல்லும்போது அம்பலம் என ஆவதும் அறிவோம். அம்பல் என்னும் பழமொழி முதலில் இரகசியமாய் பேசப்பட்டு வந்து அது அதிகரித்த போது மலராக தூற்றப்படுவதாம். அலராய் விளைந்தது அம்பல் கைமிக்கு ஐய மெய்யருளே. அலராய் விளைந்தது அம்பல் கைமிக்கு ஐய மெய்யருளே என்பது திருக்கோவை வாசகம். மெய்யருள்தான் இந்த அம்பலும் அலருமாய் விளைந்துள்ளதாம். மலமென கருதப்பட்டு வந்த சூழுலகு நம் அகத்தே அம்பலத்தரசின் அருள் அலர்ந்த இது சமயம் அம்பல மலராக அறிந்து கொள்ளுகின்றோம். புறத்தே கண்ட மலர்தலை உலகம் அறியாமையினால் மாயா உலகமால் அனித்தியமாய் தோற்றியது. அகத்தே அருள் உண்மை அலர்ந்ததாலே புறத்தும் புதிய அருள் மலர்ச்சியை கண்டுகொள்ளுகின்றோம். இத்தருணம் ஆன்மாவை சூழ்கின்ற தேகம் ஆன்மாவை சூழ்கின்ற தேகம் பிரபஞ்ச பூதாணுக்களின் சேர்க்கையால் ஆனது. இது மாயா தேகம், அதாவது தோன்றுவதும் அழிவதுமாய் உள்ளது. பூதாணுக்கள் அழிவன அல்ல. பூதாணுக்கள் அழிவன அல்ல. அவற்றால் ஆகும் தேக வடிவங்களும் பிற பொருள்களும் அந்த அணுக்களின் கூட்டுறவால் தோன்றியும் பிரிவால் சிதைந்தும் முன்னிலை உருவனவாம். இப்படி நிலையான அணுக்களை கொண்டு மாயா விளையாட்டு இயற்றுவது எது எனில் கடவுளின் திருவருளே ஆகும். அந்த அருளால் விளங்குகின்ற அந்த மாயா தோற்றமும் நிகழ்ச்சி செயலும் அபக்குவத்தே பொய் என மயங்கச் செய்தன. அவையே பக்குவ மெய் அருட்செயலால் அறிந்து கொள்ளவும் செய்தனவாம். இவ்வுண்மையைத்தான்
முன்பு மாயா தேகம் அழிந்து ஒழியாது, பின்னர் அதுவே அருள் வண்ணமாய் சூழ்ந்து உதவுவதாக மொழியப்பட்டதாகும். தேகமும் தேகமும் போகப் பொருள்களும் கடவுள் அருளின் கூறு என்பதே அனுபவத்தில் விளங்குவது. அஞ்ஞான அந்தகாரத்தில் மலமென ஒதுக்கி விடப்பட்டதும் அப்படி அதனை ஒழித்தால் அன்றி பேரானந்த பெருவாழ்வு பெற முடியாது என்று கருதி கிடந்ததும் அந்த பரம்பொருள் நிலைக்கும் இந்த மாயா உலகுக்கும் இடையே இடைபெட்டு கிடைக்கும் பசு ஜீவன் திருவருளால் மேலேறும் போது பதியோடு ஐக்கியமும் பாச நீக்கமும் உண்டாகும் என்று சித்தாந்தம் செய்து கொண்டிருந்தோம். அந்நிலை உண்டு இச்சுத்த சன்மார்க்கத்தில். அந்நிலை உண்மை இன்று இந்த சுத்த சன்மார்க்கத்தில் வெளிப்பட்டு விட்டது. அஞ்ஞான அந்தகாரம் ஒழிந்தது. அருட்பெருஞ்சோதி உலகிலே தனித்தலைமை பெரும்பதியே நம் ஆன்ம பசுவாக அரும்பி இருந்ததாகவும், அகம் நிறைந்த அருட்ஜோதி மனத்தோடு கட்டவிழ்ந்து அசுத்த மல உடம்பையே சுத்த அருட்ஜோதி மலர் உடம்பாக விளங்குவதாகவும் அறிகின்றோம். அத்தியாயம் 2 நிறைவு. அடுத்து அத்தியாயம் 3 ஒன்றில் மூன்று. முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே, முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே, அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே, அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே. திருவருட்பா. களங்கமற்ற சுத்த அருளறிவே வெண்ணிலாவாக வைத்து ஒன்றில் மூன்றான மெய்ப்பொருள் வரலாற்றை ஆய்ந்து கொள்ளுவதே மேற்படி கண்ணியின் உட்கோளாகும். முன்பு பதி பசு பாசம் ஆகிய மூன்றும் அனாதி உண்மையென திருமந்திரத்தால் ஏற்றுக்கொண்டார்கள் சைவ பெருமக்கள். அந்த முப்பொருளிலே பதிவொன்றே அனாதி முக்த சர்வ சுதந்திர பரம்பொருள் என்றும் சத்தான வஸ்து என்றும் கொண்டார்கள். பாசம் அசத்து ஜடம் என்றும் கூறினர். பசுவே சதசத்தாய், அதாவது சத்தும் அசத்தும் கூடினதாய், தன்னால் எதுவும் செய்ய முடியாத பரதந்திரியுமாய் உள்ளதுமாம் என்றனர். இப்படிப்பட்ட இவை மூன்றும் அனாதியாகவே இருப்பனவாம். பாச சம்பந்தம் உடையது பெத்தான்மா, பாச பந்தம் உடையது பெத்தான்மா. அருட்சேர்க்கையால் அப்பாச நீக்கமுற்று முக்தான்மாவாக விளங்குவதாம். பதி அணுகில் பசு பாசம் நிலாவே என்றதனால் பதியினை சார்ந்த பசுவுக்கு தனி நிலை இருப்பு இல்லாமல் விடுகின்றது. இது முக்கியம், மீண்டும் கவனிப்போம். பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே என்றதனால் பதியினை சார்ந்த பசுவுக்கு தனிநிலை இருப்பு இல்லாமல் போய்விடுகின்றது. இதனால் தான் ஒரு முக்தான்மா விதேக பரநிலையில் தனித்து விளங்கக்கூடாமலும் ஐந்தொழில் செயல் அந்த பரமருக்கு அன்றி எந்த முத்தான்மாவுக்கும் இல்லை என்றும் கண்டுள்ளனர் முன்னோர்கள். இவர்களின் கருத்துப்படி கடவுள் ஒருவர், உயிர்கள் அதாவது ஆன்மாக்கள் பலவாம். இவ்வுயிர்கள் கடவுளை கலந்து விடும்போது பாலில் நீர் கலந்தது போல் மறைந்து விடுகின்றதாம். இப்பொழுது அந்த ஆன்மா இல்லையாகிவிட்டது.
அதனை பந்தித்திருந்த பாசமும் அந்த ஆன்மாவுக்கு இல்லைதானே? இவை இரண்டும் இல்லாத போது பதி விளங்குவது எப்படி? ஒரு பசுதான் பதியோடு இரண்டறக் கலந்து விட்டது. மற்ற எண்ணில்லாத பசுக்கள் பாசப் பிடைப்புண்டு கிடக்கின்றன எனலாம். அதனால் பசுபதி மேலும் நெடுங்காலம் விளங்கக்கூடும் என்னலாம். என்றாலும் முப்பொருளும் அனாதி என்று ஓதப்பட்டதாலும் பதியினைப் போல் பசுவும் பாசமும் நித்தியத்துவம் உள்ளவை என்று ஆகும். ஆகவே ஓர் பசுவோ அதன் பாசமோ மாறி விளங்கி இருத்தல் வேண்டுமே அன்றி இல்லாது ஒழிந்து போகக்கூடாது எந்த காலத்திலும். ஆகையால் இந்த பசுபாச நாசம் பொருத்தமானது அல்ல. ஆகையால் இந்த பசுபாச நாசம் பொருத்தமானது அல்ல. திருமூலர் திருமந்திரச் செய்யுட்கருத்தும் அது அன்று. சுத்த சன்மார்க்க அருள் ஒளியிலே மெய்ப்பொருள் இப்பொழுது விளங்குகின்றது. உப தலைப்பு அருட்பெருஞ்சோதியில் பதி பசு பாசம். அருட்பெருஞ்சோதியில் பதி பசு பாசம் எப்படியெனில், நம் அருட்பெருஞ்சோதி பதி ஒருவரே சத்தியமாய் நித்தியமாய் விளங்குவதே உண்மை. அந்த ஒருவர் தானே தன் அருட்பெரும் தயவினால் நமது ஆன்மப் பசுவாகி உள்ளார். இந்த பசு எப்படி விளங்குகின்றது? நம் மனித பிறவியில் பகுத்தறிவுக்கு அதீதத்தில் கடவுள் தயவால் பதியோடு விளங்குகின்றது. இந்த விளக்கத்திற்கு இந்த தேக நிலையும் புறக்காரணமாய் அமைந்துள்ளதாம். ஆகவே பதியும் பசுவும் பாசமும் மூன்றும் ஒன்றாக கூடி விளங்கும் உண்மை திருவருளால் நமக்கு இப்பொழுதே அறியப்படுகின்றது. இம்மனித தேகமாகிய பாசம் போய்விட்டால் இந்த ஆன்ம பசு வாழ முடியாது. இம்மனித தேகமாகிய பாசம் போய்விட்டால் இந்த ஆன்ம பசு வாழ முடியாது. பதி அனுபவமும் இல்லையாகும். பதி அனுபவமும் இல்லையாகும். உண்மையில் பதியும் பசுவும் பாசமும் வேறு வேறான தனிப்பொருள்கள் அல்லவாம். உண்மையில் பதியும் பசுவும் பாசமும் வேறு வேறான தனிப்பொருள்கள் அல்லவாம். அனுபவத்தில் ஒன்றான பதிக்கு இந்த பசுவே உறைவிடமாக உள்ளது. இந்த பசுவை பக்குவப்படுத்தி வாழ்வு பெறச் செய்வது பாசத்தின் செயல். மேலும் அந்த ஒன்றான பதியே பசுபாச நிலை கொண்டு விளங்குவதை இன்று காண்கின்றோம். பதி நித்தியம் என்றால் அவரது விலங்கு நிலையாகிய பதி நித்தியம் என்றால் அவரது விலங்கு நிலையாகிய பசு பாசமும் நித்தியமே ஆகும். பசுவாக உள்ள நாம் நம் பதியையும் பாசத்தையும் அருளால் அறிகின்றதனால் இந்த அறிவோடு ஒன்றான பதி அனுபவத்தோடு என்றும் விளங்கவும் உள்ளோம். இது முக்கியம். பதி நித்தியம் என்றால் அவரது விலங்கு நிலை ஆகிய பசு பாசமும் நித்தியமே ஆகும். பசுவாக உள்ள நாம் நம் பதியையும் பாசத்தையும் அருளால் அறிகின்றதனால் இந்த அறிவோடு ஒன்றான பதி அனுபவத்தோடு என்றும் விளங்கவும் உள்ளோம். என்றும் விளங்கவும் உள்ளோம் என்ற உண்மையை அந்த அருளாலே உணர்த்தப்படுகின்றோம். நம் பதி ஒருவர். நம் பதி ஒருவர். அவரேயான நாமும் ஒருவரே என்பது அக அனுபவம். இது மிக 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 முக்கியமான சத்திய வாசகம். இதை மீண்டும் கவனிப்போம். நம் பதி ஒருவர். அவரேயான நாமும் ஒருவரே
என்பது அக அனுபவம். இந்த ஒன்றான நாமே உண்மையில் பசுவாம், பதியின் நித்திய ஆலயம். இந்த பசுபதியாம் கடவுளர் எல்லாம் வல்லவர், யாவும் ஆனவர், என்றும் உள்ளவர். இப்பசுபதியின் உண்மை அனுபவம் வெளிப்பட வேண்டிதான் ஆக்கலாதி ஐந்தொழிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சூரியனுக்கு கதிர் ஒளி இயற்கை, அதனால் உலகுயிர்கள் தோன்றியுள்ளன. இதே போலத்தான் நம் பதிக்கு பேரருட்சக்தி இயற்கை, அதனால் பிரபஞ்ச ஐந்தொழிலும் தோன்றி விளங்கிக் கொண்டே உள்ளனவாம். இப்பதி அனாதி நித்தியம் ஆதலின் அவரது அருள் ஐந்தொழிலும் தடைபடாது என்றென்றும் விளங்கிக் கொண்டே இருக்கும். இவ்வுண்மைதான் நாம் ஒவ்வொருவரும் சுத்த அருள் ஞானத்தால் கண்டுகொள்ளுகின்றோம் இத்தருணம். இந்த ஞானக்கண்ணால் நம்மை நாம் பதியோடு ஒன்றியுள்ள உண்மையையே காண்கின்றோம். இந்த அருள் என்கின்ற மெய்ஞான கண்ணால் நம்மை நாம் பதியோடு ஒன்றியுள்ள உண்மையையே காண்கின்றோம். நாம் ஒருவரே அன்றி அயல் அறிகின்றோம் இல்லை. நாம் ஒருவரே அன்றி அயல் அறிகின்றோம் இல்லை. நாம் ஒருவரே அன்றி அயல் அறிகின்றோம் இல்லை. எவரும் நாமாய், எவரும் நாமாய், எங்கும் நீக்கமர உள்ள உண்மை இன்று புலனாகின்றது. அருட்பேரனுபவம் பெற்று அருட்பேரனுபவம் பெற்று என்றும் வாழ்வதற்கே இவ்வுண்மையை இன்று கண்டுகொண்டுள்ளோம். நாம் இப்படி யாவருமாயிருந்து என்றும் விளங்குவதே பேரின்ப வாழ்வாக அடைய உள்ளோம். ஒரே ஒரு பொருளினுடைய பிரதிபிம்பம் பல கண்ணாடிகளிலே பிரதிபலித்து தோன்றுவதே போல நமது அகவடிவம் ஒன்றே, நமது அகவடிவம் ஒன்றே எண்ணிறந்த ஆன்ம பசுக்களாய் தோன்றுகின்றது இப்பிரபஞ்சத்தில். ஆகவே நம் பசுபதி ஏகம் என்றே தெளிதல் வேண்டும். ஒவ்வொருவர் அனுபவத்திலும் இந்த ஒன்றான பதி உண்மைதான் விளங்குவதாய் உள்ளது. மேற்படி ஏகமாகிய பசுபதி உண்மை, ஏகமாகிய பசுபதி உண்மை தெளிந்து கொள்ளப்படுகின்ற போது இதற்கு உதவி நிற்கும் மலர் தலை உலகையும் நம் பதியின் ஒரு கூறாகவே தெளிகின்றோம். எனவே பதி, பசு, பாசம் ஆகியவை ஞாயிறும் அதன் கதிரும் சூடும் போல் விளங்குவனவாக கொள்ளலாம். சூரியன் உள்ளவரை கதிரும் சூடும் உள்ளனவே ஆகும். இதனால் பதியினை போல் பசுபாசம் அனாதி என முன் கூறப்பட்டதாம் முப்பொருளும் தனித்தனியாய் விளங்குவனாக கொண்டு இடர்பட்ட காலம் கழிந்தது. இதனால் தான் பதியினை போல் பசுபாசம் அனாதி என முன் கூறப்பட்டதாம் முப்பொருளும் தனித்தனியாய் விளங்குவனவாக கொண்டு இடர்பட்ட காலம் கழிந்து ஒழிந்தது. இனி இந்த சுத்த சன்மார்க்கத்தில் மூன்றும் ஒன்றாய் கண்டுகொண்டு என்றும் வாழ முடிகின்றதாம். ஒன்றாகிய கடவுளே பதி, பசு, பாசம் என்ற மூன்றுமாய் உள்ள உண்மையை சித்தாந்தம் வழங்கவில்லை. எப்படி வழங்க முடியும்? அந்த சித்தாந்திகள் தம்மை ஆன்ம பசுக்களாகவும் தாம் அருளாலே பாசத்தை ஒழித்து பதியோடு ஐக்கியப்படப் போவதாக தீர்மானித்து கொண்டிருந்தார்கள் அல்லவா? இதற்காகவே வேதாகம கலைகளை அமைத்து கொண்டு அந்த வழி பயின்று அதிகம் வருத்தி முயன்று ஒடுங்கி போனார்கள். உள்ளே சிவஜோதியிலே ஒடுங்கி போனார்கள். உலகெல்லாம் விளங்க மன்றாடும் வள்ளலொடு ஒன்றாகி நின்றாடி மகிழ்கின்ற ஆனந்த வாழ்வு அவர்களுக்கு இல்லையாயிற்று.
உலகெல்லாம் விளங்க மன்றாடும் வள்ளலொடு ஒன்றாகி நின்றாடி மகிழ்கின்ற ஆனந்த வாழ்வு அவர்களுக்கு இல்லையாயிற்று. அடுத்து உப தலைப்பு சிறந்தது சன்மார்க்கம் ஒன்றே. சிறந்தது சன்மார்க்கம் ஒன்றே. இவ்வளவு தூரம் கடவுளான்ம உண்மையைக் கண்டிருந்த இந்த சித்தாந்திகளுக்கே அப்பேரின்ப சித்தி பெருவாழ்வு பெறுவது அருமையாயிற்று எனின், இவ்வுண்மைகள் ஏகதேசம் அறிந்து கற்பனை செய்யப்பட்ட மற்ற மற்ற மத மார்க்கங்களில் சென்றவர்கள் என்ன பயனை அடைய முடியும்? அன்றி அகநிலையே சற்றும் ஓர்ந்தறியாத புறத்திருந்து உழலும் புலன் நெறியாளர்களுக்கு நல்லின்ப வாழ்வு அமையாது என்பது சொல்லவும் வேண்டும் கொல். ஆகவே அந்த எல்லா நெறிகளையும் பற்றாது விடுத்து சுத்த சன்மார்க்கமாகி அருட்பெருநெறியை மேற்கொள்ள வேண்டியது ஒவ்வொருவரின் முக்கிய கடமையாகும். இந்த மார்க்கம் முன்வந்த மார்க்கத்து ஒன்று அல்ல. அருள் விசாரத்தால் ஒன்றில் மூன்றாய் விளங்குகின்ற பதி உண்மையை கண்டு அந்த அகநிலையில் இருந்தே அருளொடு விரிகின்றோம். ஆதலின் இது பதி அருள் என்ற அனக சுத்த நெறியாகும். இதில் பசுவே பதியை ஏற்றிக்கொண்டு பாச உலகை நேசமாக்கிக் கொண்டு ஆனந்த மேய்ச்சல் புரிகின்றதாம். ஆண் என்ற பசுவுக்கு அந்தமாகிய முடிவு நிலை சூன்யத்தில் ஒடுங்கி போவதாயிருந்தது முன்பு எல்லாம். அதுவே ஆனந்தமாக கொள்ளப்பட்டது அன்று. இன்று நமது ஆண் என்கின்ற ஆணுக்கு பதியோடு கூடி ஒடிவர வாழும் பாக்கியம் கிடைக்கின்றது. இது நித்தியானந்த வாழ்வாக என்றும் விளங்குவதாம், என்றென்றும் விளங்குவதாம். உண்மையில் இதுதான் ஆன்மாவுக்கு அந்த நிலையாகும், அந்தம் நிலையாகும். இதில் ஆன்மப்பசு அருளாலே பதியையும் பாசத்தையும் தன்னதாக கொண்டு விளங்குகின்றது. அகமுடையானாகிய பதியும் புறம் சூழ்ந்த பாச தேகமும் சிற்றவை பொற்றவை என்னும் ஞான சுத்த தேகங்களாய் அருளான்மாவுக்கு உடன் விளங்க அனுபவப்படுகின்றன. சுத்த பிரணவ ஞான தேகமே ஆனந்த வடிவம். இவை மூன்றும் வேறு வேறானவை அல்ல. சுத்த பிரணவ ஞான தேகமே ஆனந்த வடிவம். இவை மூன்றும் வேறு வேறானவை அல்ல. பதி பசு பாசம் போல ஒன்றின் கூறே ஆகும். எனவே தான் இதன் தலைப்புச் செய்யுளில் முப்பொருளும் ஒன்றதென்பார் எனவும் மூன்றும் ஒன்றாய் முடிந்தது எனவும் மொழியப்பட்டதின் உண்மை இப்பொழுது நன்கு புலனாகுகின்றது அன்றோ? சதசத்தாகிய ஆன்மா தற்சுதந்திரம் இன்மையால் பதியை சென்று அடைகின்றது இல்லை எனவும், சர்வ சுதந்திரராகிய பதியே கருணையால் இறங்கி அருளி வந்து பசுவை சார்கின்றார் எனவும் கூறி வந்தனர் முன்னோர். அதுவெல்லாம் மருள் மாயா மயக்க நிலை. எனவே இது சமயம் தெளிவு பெற்றுள்ளோம். உண்மை பதியும் பசுவும் இரண்டாய் பிரிந்திருக்கவில்லை. உண்மையில் பதியும் பசுவும் இரண்டாய் என்றும் பிரிந்திருக்கவில்லை என்றும், அத்துவிதமாகவே என்றும் உள்ளது அனாதி காலமாகவே என்றும் ஐயமில்லாது அறிந்து கொள்ளுகின்றோம். ஆகவே பிரிவும் பின்னர் சேர்க்கையும் மாயா மயக்கே ஆகும். ஆகவே பிரிவும் பின்னர் சேர்க்கையும் மாயா மயக்கே ஆகும். ஆனால் இது பரியந்தம் அந்த அத்விதமான பசுபதி அருட்பூரணம் கொண்டு அணகமுறாதிருந்ததே பசு
தன் இயல் உண்மை பெறாது பாசத்தில் அழுந்தி கிடந்ததாகும். நின்மல சுத்த வடிவம் பதியின் இயற்கை உண்மை சொரூபமாகும். அதனை பிரிவரக் கூடி அத்துவிதமாயிருந்தும் தன்னைத்தான் அறியாத பருவத்தேயுள்ள பசு மாயா கண்ம உலகில் உழன்று உள்ளதைத்தான் காண்கின்றோம். அந்த மாயா கண்ம உலகை அறியாமையினால் மெய்யென்று எண்ணி மயங்கி கிடந்த காலத்தும் மருளறிவால் விளக்கத்தக்கது என நினைத்து மிக முயன்ற காலத்தும் பேரவத்தைகளும் துன்பியல் முடிவுமே பெறப்பட்டனவாம். அஞ்ஞான்று மூன்றும் ஒன்றாய் காணவும் அஞ்ஞான்று அக்காலத்திலே மூன்றும் ஒன்றாய் காணவும் கண்டு முத்தேகத்து ஒரு பெருஞ்சித்தி பெறவும் கூடாது இருந்ததாம். இன்றைய சுத்த சன்மார்க்கம் வருமுன் பட்ட அந்த அகநிலை குழப்பமெல்லாம் கூற வேண்டுமானால் ஏடு அடங்காது காலமும் இல்லை, அவசியமும் இல்லை. என்றாலும் சில முக்கிய நிலைகளை சற்று எடுத்தே கூறினால்தான் அந்த பழையனவற்றில் நெடுங்காலமாக வைத்து கொண்டுள்ள பற்றுகள் எல்லாம் அரும். அப்பற்று ஒழிந்தால்தான் உண்மை பொருளில் இச்சையில்லாத பற்றுதல் உண்டாகும். மெய்ப்பொருளை பற்றி கொண்டு மெய் வழியாகிய சுத்த சன்மார்க்கத்தில் பயின்று மெய்ப்பயனை காலமுள்ள போதே அடைய முடியும், அடைய வேண்டும். தயவு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகும். மற்ற புறமிருந்து புரிவதெல்லாம் பொய்ப்பிழைப்பே ஆகும். அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். நன்றி. தயாநிதி சுவாமி சரவணானந்தா.